மெட்ரோ ரயில் திட்டம், இது முக்கியமான திட்டம். பாத்தீங்கன்னா கோவை மதுரைக்கு இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது. கழக ஆட்சியில் 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது டிபிஆர் தயார் செய்ய. அதே போல அந்த திட்டத்தை முந்தைய ஆட்சி கூட எங்க மாவட்டத்துல 2 சாலையில் அவனாசி ரோடு சத்தி ரோடுக்கு அதை எடுத்தாங்க. அதே போல இன்றைக்கு மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா 20 லட்சத்துக்கு குறைவு என மத்திய அரசு திட்டத்தை கைவிட்டு இருக்குது. 2011 கணக்கின்படி தான் 20 லட்சம் மக்கள் தொகை. இன்றைக்கு வந்து 45 லட்சம் கோவையில வந்து இன்னைக்கு மக்கள் தொகை இருக்குது. ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா மத்திய அரசு இந்தூர், ஆக்ரா, பாட்னா, போபால் வடமாநில நகரில் 20 லட்சத்துக்கு குறைவா இருக்கிற அந்த பகுதிக்கு மெட்ரோ ரயில் கொடுத்திருக்காங்க. ஆகவே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக மத்திய அரசுடன் பேசி மெட்ரோ ரயில் திட்டத்தை கோவைக்கும் மதுரைக்கும் கொண்டு வர வேண்டும். அதே போல கடந்த ஆட்சியில் 2 ரோடு தான் எடுத்திருக்காங்க. கோவை மாவட்டத்தில் பாலக்காடு, பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம் அந்த சாலைகளும் சேர்த்துப்பட வேண்டும் என்று கேட்டு, அதே போல விமான நிலைய விரிவாக்கம் நாங்க எங்களுடைய கழகாட்சி இருக்கும்போது கிட்டத்தட்ட 627 ஏக்கர் நிலம் வந்து நாங்க கையப்படுறதுக்கு நிதி ஒதுக்கணும். அதே போல கடந்த ஆட்சியில் அது அப்படியே பெண்டிங்கா போயிருச்சு. நிலம் ஒப்படைக்கிற மத்திய அரசுக்கு அது உடனடியாக இப்பதான் ஒப்படைக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்குது. கண்டிப்பாக விமான நிலைய விரிவாக்கம் உடனடியாக செய்ய வேண்டும். அங்க பார்த்து நிறைய கார்கோ பிளைட் வரும், நிறைய தொழிற்சாலைகள் வரும், வேலை வாய்ப்பு வரும். அது உடனடியாக அரசு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, மேற்கு புறவழிச்சாலை திட்டம் அது பாத்தீங்கன்னா கழக அரசு இருக்கும் பொழுது, அதிமுக அரசு இருக்கும் பொழுதுதான் நிலம் எடுத்து கொடுத்தோம். அது ஃபர்ஸ்ட் பேஸ் முடிஞ்சிருக்காங்க. இன்னைக்கு செகண்ட் பேஸ், தேர்ட் பேஸ் அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. அதையும் நீங்க வந்து கண்டிப்பா வேகமாக முடித்து தர வேண்டும் என்று கேட்டு, கேரளா இருந்து வரக்கூடிய நிறைய வாகனங்கள் நீலகிரிக்கெல்லாம் போவதற்கு நல்ல வசதியா இருக்கும். அதே போல இது ஒரு முக்கியமான பிரச்சனை. தொண்டாமுத்தூர் பகுதியில இன்னும் பல பகுதியில விவசாயிகள் சொந்த இடத்துல, இப்ப விவசாயிகள் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடு கட்டுறதுக்கு ஒரு சின்ன ஒரு சாலை மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு 10 சட்டி ஒரு மண் எடுத்தாங்க கூட வழக்கு போட்டு 10 லட்சம் 15 லட்சம் கேஸ் போட்டிருக்காங்க. இது கடந்த ஆட்சியில் நான் கவலை தீர்மானம் கொண்டிருக்கேன். அதுக்கு வந்து முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க எனக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மண் எடுக்கிறது, அந்த கேஸ் போட்டதெல்லாம் அப்படி இருக்கு. கண்டிப்பாக இன்னைக்கு மண் வந்து சட்டத்துக்கு புறம்பா எடுக்கிற மாதிரி நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டு கருத்து இல்லை. ஆனால் விவசாயிகள் 1 ஏக்கர் வச்சிருக்காங்க. 1 ஏக்கர் வச்சிருந்தவங்களுக்கு 10 லட்சம் 15 லட்சம் ஃபைன் போட்டா என்ன பண்ணுவாங்க? அவங்க வழக்கு போட்டிருக்காங்க. அது கண்டிப்பா அந்த வழக்கு எல்லாம் விடுவிக்கப்பட்டு கண்டிப்பாக மண் எடுப்பதற்கு நீங்க எல்லாம் வழங்க வேண்டும் என்று கேட்டு